அனைவரும் வெளியேறிவிடுங்கள். சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளிலிருந்து அனைவரும் வெளியேறி விடுங்கள் என அறிவித்த ஈரானிய இராணுவமும் இன்றிரவு ஆரம்பிக்கப்பட போகும் ஈரானிய இராணுவத்தின் வன்முறை விருந்தும் கடந்த 12 மணித்தியாலங்களாக அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராக ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச தாக்குதல்களும் அமெரிக்க தளங்களை பொளந்து கட்டும் ஈரானிய இராணுவமும் பதிவாகி இருக்கக்கூடிய பல பெரிய வெடிப்புகளும் எதையும் மிச்சம் வைக்காமல் வீரியமான உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் தியாகி அலி லர்ஜானி அவர்களுடைய வெற்றிடத்திற்கு யார் தெரிவு செய்யப்பட போகின்றார்? அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எவ்வாறான சவால்கள் காத்திருக்கின்றன? ஈரானின் உளவுத்துறையானது பலவீனமாக இருக்கின்றதா? ஈரானிய இராணுவம் பலவீனமாக இருக்கின்றதா? இதனால் தான் தலைவர்களை பாதுகாக்க முடியவில்லையா? இது ஈரான் அப்டேட்டின் 42வது காணொளியாகும். இன்று காலை பதிவிட்ட காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி அவசரமாக பார்வையிடுங்கள். அப்போது தான் முக்கியமான தகவல்களுடைய தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். யமன் அன்சாருல்லாவின் அரசியல் பணியக உறுப்பினர் அல் ஃபராஜ் அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். தியாகி அலி லர்ஜானி அவர்களுடைய வீர மரணத்தினால் அமெரிக்காவுக்கோ ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கோ சாதகமாக எதுவும் நடைபெறப் போவதில்லை. தியாகிகளின் மரணம் எப்போதும் வீரத்தையும் விடாமுயற்சியையும் பழிவாங்கும் உணர்வையுமே அதிகரிக்கும். இந்த போரினுடைய முதல் நாளிலேயே தியாகி இமாம் அலி கமேனி அவர்கள் வீர மரணம் அடைந்து விட்டார். மேலும் உச்ச தலைவருடைய இந்த வீர மரணத்திற்கு பின்பு ஈரான் பல மடங்கு உறுதியடைந்துள்ளது. இந்த யுத்த களத்திலே ஈரான் உறுதியாக போராடி வருகின்றது. அமெரிக்காவினாலும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினாலும் எந்த விதமான இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை. அவர்களால் இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் தலைவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் தலைவர்களை இலக்கு வைத்து படுகொலை செய்வதன் மூலமாக அவர்கள் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்ள முடியும் என நினைக்கின்றார்கள். சர்வதேச ரீதியில் ஈரானின் பலம் உறுதிப்படுத்தப்பட்டுவிட்டது. கடந்த 2 வாரங்களிலே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் யுத்த களத்தில் மிகப்பெரிய தோல்விகளை அடைந்து விட்டன. மேலும் இந்த தோல்விகளை சரி செய்வதற்காகவும் சர்வதேசத்திற்கு மாயைகளை காண்பிப்பதற்காகவுமே இந்த படுகொலை தாக்குதல்களை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். ஆனால் யுத்த களத்திலே இந்த படுகொலை தாக்குதலினால் எந்த விதமான மாற்றமும் அவர்களுக்கு சாதகமாக கிடைக்கப் போவதில்லை. மேலும் தலைவர்களுடைய வீர மரணம் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகும் என யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியக உறுப்பினர் அல் ஃபராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கர்களும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பாளர்களும் இன்னும் சில விடயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. ஈரான் இஸ்லாமிய குடியரசு நன்கு நிறுவப்பட்ட பலப்படுத்தப்பட்ட நிர்வாகம், பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு சக்தி வாய்ந்த நிர்வாக கட்டமைப்புகளை கொண்டிருக்கின்றது என்பதனை ஏன் இன்னும் அமெரிக்கர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களும் புரிந்து கொள்ளவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. தலைவர்களை படுகொலை செய்வதன் மூலமாக இந்த சக்தி வாய்ந்த உள்கட்டமைப்புகளை சிதைத்துவிட முடியும் என அவர்கள் கனவு காண்கின்றார்கள். ஒரு தலைவரின் இருப்பு அல்லது இல்லாமை இந்த கட்டமைப்பை ஒரு பொழுதும் பாதிக்கப் போவதில்லை. தலைவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு தலைவர்களும் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்களுடைய வேலையை அவர்கள் சிறப்பாக செய்கின்றார்கள். ஆனால் ஈரான் இஸ்லாமிய குடியரசு தலைவர்களை விட ஒரு வலுவான சக்தி வாய்ந்த கட்டமைப்பாகும். இது தலைவர்களின் இருப்பை கொண்டு உருவாக்கப்படவில்லை. உறுதியான பலமான கொள்கைகளின் அடிப்படையிலேயே ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. தலைவர்களுடைய படுகொலையானது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கட்டமைப்பை மேலும் பலப்படுத்தும். தலைவர்களை படுகொலை செய்வதன் மூலமாக யுத்த களத்திலே அவர்களால் எந்த விதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது. மேலும் அவர்கள் இந்த உண்மைகளை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். அலி லர்ஜானியின் தலைக்கு அமெரிக்கா $10 மில்லியன் விதித்தது. ஆனால் நாங்கள் அவரை இலவசமாகவே படுகொலை செய்துவிட்டோம். அலி லர்ஜானியையும் அவருடைய உறுப்பினர்களையும் நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம். ஈரானிய மக்களே, இது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமாகும். ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு நீங்கள் களமிறங்க வேண்டும். இதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையுமே நாங்கள் உருவாக்கி வருகின்றோம். அலி லர்ஜானியையும் படுகொலை செய்துவிட்டோம். இதற்கு பிறகும் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. வீதிகளில் களமிறங்கி உங்களுடைய சுதந்திரத்திற்காக போராடுங்கள். ஈரானிலே நீங்கள் தான் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியோன் சார் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்.
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் வேடிக்கையானவையாகும். மேலும் அலி லர்ஜானி அவர்களை படுகொலை செய்வதன் மூலமாக இலக்குகளை அடைந்து கொள்ள முடியாது என்பதனையும் அவருடைய இந்த கருத்துக்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அலி லர்ஜானி அவர்களை படுகொலை செய்ததற்கு பின்பு ஈரானிய மக்களை வீதியில் களமிறங்கி போராடுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். ஆனால் அலி லர்ஜானி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு ஈரான் முழுவதும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளிலே களமிறங்கி அலி லர்ஜானி அவர்களுடைய தியாகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். மேலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். ஈரானின் உச்ச தலைவர் படுகொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் எவ்வாறு அனைத்து ஈரானிய மக்களும் வீதிகளில் களமிறங்கி ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தினார்களோ அதே போன்று அலி லர்ஜானி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பும் ஈரானிய மக்கள் வீதிகளில் களமிறங்கி ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுவதை போன்று ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக எந்த ஒரு கைக்கூலிகளும் வன்முறையாளர்களும் கலவரக்காரர்களும் களமிறங்கவில்லை. ஏனென்றால் ஈரான் முழுவதும் ஈரானிய ராணுவம் பலமாக செயற்படுகின்றது. கைக்கூலிகளாலும் கலவரக்காரர்களாலும் எந்தவிதமான போராட்டங்களையும் ஆரம்பிக்க முடியாத வண்ணம் ஈரானிய ராணுவத்தினர் ஈரானுக்குள்ளே பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளார்கள். மேலும் இவ்வாறு ஈரானிய தலைவர்களை படுகொலை செய்துவிட்டு ஈரானிய மக்களை வீதிகளில் களமிறங்கி போராடுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நினைத்தால் சிரிப்புதான் வருகின்றது. நெட்டன்யாஹு ஊடக சந்திப்பை முன்வைத்து ஈரானிய மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். ஈரானிய மக்கள் வீதிகளில் களமிறங்கி போராட வேண்டும் என்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். நெட்டன்யாஹுவின் இந்த விசேட ஊடக சந்திப்பு காணொலியை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். மேலும் இவர்களுடைய இந்த படுகொலை தாக்குதல்கள் களத்திலே எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து ஈரானின் உளவுத்துறையானது பலவீனமடைந்து காணப்படுகின்றது. ஈரானிய இராணுவத்தினால் அவர்களுடைய தலைவர்களையே பாதுகாக்க முடியவில்லை. ஈரானிய உளவுத்துறையினால் ஈரானிய தலைவர்களை பாதுகாக்க முடியவில்லை. அவர்களுடைய தலைவர்களை அவர்களாலேயே பாதுகாக்க முடியவில்லை. ஈரானிய உளவுத்துறையானது பலவீனமடைந்து விட்டது. இது ஈரானிய இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு என முன்னைய காணொளிகளில் பலர் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தீர்கள். நீங்கள் கூறுவதை போன்று உளவுத்துறை பலமாக செயற்பட்டு இராணுவம் பலமாக செயற்பட்டு தலைவர்களை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை உச்சளவில் மேற்கொண்டு எதிரியினுடைய தாக்குதல்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தி தலைவர்களுக்கு தேவையான முழுமையான பாதுகாப்பையும் வழங்கி உளவுத்துறையும் இராணுவமும் உச்சளவில் பலமாக செயற்பட்டால் தலைவர்களுடைய உயிரை பாதுகாக்க முடியுமா? மரணத்திலிருந்து தலைவர்களை பாதுகாத்து விட முடியுமா? ஒரு இராணுவம் பலமாக இருப்பதன் மூலமாகவும் உளவுத்துறை பலமாக இருப்பதன் மூலமாகவும் தலைவர்களை மரணத்திலிருந்து பாதுகாத்து விட முடியுமா? தலைவர்களின் மரணத்தை பலமான இராணுவத்தினாலும் பலமான உளவுத்துறையினாலும் தடுத்து நிறுத்திவிட முடியுமா? நான் உங்களிடம் ஒரு விடயத்தை கேட்கின்றேன். உங்களுக்கு அமெரிக்க அரசாங்கமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் முழுமையான பாதுகாப்பை தந்தால் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவும் உங்களுக்கு பாதுகாப்பை முழுமையாக வழங்கினால் நீங்கள் மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படுவீர்களா? உங்களுடைய மரணத்தை உங்களுக்கு வெற்றி கொள்ள முடியுமா? நீங்கள் கூறுவதை போன்று அமெரிக்க இராணுவம் மிகப்பெரிய பலம் பொருந்திய இராணுவமாக இருந்தால், அமெரிக்க உளவுத்துறை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உளவுத்துறை மிகப்பெரிய பலம் பொருந்திய உளவுத்துறையாக இருந்தால் நீங்கள் அவர்களுடைய பாதுகாப்பை பெற்றால் மரணத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் மிகப்பெரிய பலமான இராணுவத்திற்கு கீழால் இருந்தாலும் பலமான உளவுத்துறைக்கு கீழால் இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரணத்திலிருந்து உங்களால் ஒரு பொழுதும் தப்பிக்கவே முடியாது. பலமான இராணுவத்தினையும் பலமான உளவுத்துறையையும் கொண்டு மரணத்தை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. பலஸ்தீனிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஈரானிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் யாருமே மரணத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடவில்லை. மரணத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இராணுவத்தினை பலப்படுத்தவில்லை. மரணத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக சுரங்க பாதைகளை அமைக்கவில்லை. மேலும் மரணத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் பலமான ஆயுதங்களை உருவாக்கவில்லை. மாறாக யுத்த களத்தில் வீரமரணம் அடைய வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் போராடுகின்றார்கள். எனவே தலைவர்களுடைய மரணத்தை வைத்து இராணுவத்தினுடைய பலத்தையும் உளவு பிரிவுகளுடைய பலத்தையும் ஒப்பிட வேண்டாம். அவ்வாறு நீங்கள் தலைவர்களின் மரணத்தை வைத்து ஈரானிய இராணுவத்தையும் ஈரானினுடைய உளவுத்துறையையும் ஒப்பிட்டால் அது உங்களுடைய அறியாமையாகும். இராணுவத்தின் பலவீனமும் உளவுத்துறையின் பலவீனமும் தான் தலைவர்களுடைய மரணத்திற்கு காரணம் என்று நீங்கள் நம்பினால் அது உங்களுடைய அறியாமையாகும். பலமான இராணுவத்தின் மூலமாகவும் பலமான உளவு பிரிவின் மூலமாகவும் தான் தலைவர்களை பாதுகாக்க முடியும் என்று நீங்கள் நம்பினால் அது உங்களுடைய முட்டாள்தனமாகும். எனவே இதற்கு பிறகாவது யுத்த களத்தினுடைய உண்மையான தன்மைகளை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள்.
அடுத்து தியாகி அலிலர்ஜானி அவர்களுடைய வெற்றிடத்திற்கு சயீத் ஜலீலி அவர்கள் நியமிக்கப்பட போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தியாகி இமாம் அலி கமேனி அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக சயீத் ஜலீலி அவர்களையே தேர்ந்தெடுத்திருந்தார். தியாகி இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கு பின்பு ஈரானை வழிநடத்துவதற்கு ஜனாதிபதி பதவியில் அமர்வதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய நபராக இமாம் அலி கமேனி அவர்கள் சயீத் ஜலீலி அவர்களையே நியமித்திருந்தார். எனவே தற்போது தியாகி அலிலர்ஜானி அவர்களுடைய வெற்றிடத்திற்கு சயீத் ஜலீலி அவர்களை நியமிக்கப்பட போகின்றார். மேலும் இதற்கு பின்னரான யுத்த களத்தில் நீங்களே அவரை பற்றி புரிந்து கொள்வீர்கள். அத்தோடு இன்னும் 2-3 வாரங்களுக்குள் சயீத் ஜலீலி அவர்களை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். அவரும் படுகொலை செய்யப்படலாம். மேலும் அவருடைய வெற்றிடத்திற்கு இன்னும் ஒரு பலமான தலைவர் நியமிக்கப்படுவார். மேலும் ஈரானிய ராணுவமும் போராளிகளும் ஈரானிய மக்களும் இந்த போரிலே உறுதியாகவே இருக்கின்றார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்காவை முழுமையாக வெளியேற்றாமல் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு முடிவுரை எழுதாமல் இந்த போரை நிறுத்தப் போவதில்லை என்பதில் ஈரானிய தலைவர்களும் ஈரானிய ராணுவத்தினரும் போராளிகளும் ஈரானிய மக்களும் உறுதியாகவே இருக்கின்றார்கள். மேலும் இந்த உறுதியை அவர்களுடைய வெற்றி பாதைக்கு மிக முக்கியமான அடித்தளமாகும். தியாகி அலிலர்ஜானி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட செய்தி அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு ஈரானினுடைய காத்தமல் அன்பியா தலைமையகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட போரை ஆரம்பித்து விட்டோம். எங்களுடைய அடுத்த கட்ட போரானது வன்முறை நிறைந்த போராகவே அமைந்திருக்கும் என காத்தல் அன்பியா தலைமையகம் அறிக்கைகளில் குறிப்பிட்டிருந்தது. அதாவது ஈரானிய ராணுவம் வன்முறை நிறைந்த அடுத்த கட்ட போரை தற்போது ஆரம்பித்துள்ளது. மேலும் இதற்கமைவாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் அவர்களுடைய தாக்குதல்களுடைய எண்ணிக்கையையும் வீரியத்தையும் அதிகரித்துள்ளார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் 37க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக ஈராக்கின் பக்தாதில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் இன்னும் ஒரு கட்டிடத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். பக்தாதில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் மிகப்பெரிய தூதரகமாகும். குறித்த தூதரகத்திலே பல கட்டிடங்கள் காணப்படுகின்றன. இதனால் தான் ஒவ்வொரு கட்டிடத்தை இலக்கு வைத்தும் தனித்தனியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அமெரிக்க தூதரகத்தை முழுமையாக சிதைக்கும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே அமெரிக்க தூதரகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ராடர் கருவிகளையும் ஹெலிகாப்டர் நிலைநிறுத்தக்கூடிய பிரதேசங்களையும் தரைமட்டமாக்கி விட்டார்கள். தற்போது குறித்த தூதரகத்தின் முக்கியமான கட்டிட பிரதேசங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து 5க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து குர்திஸ்தான் எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்தும் 10 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த தூதரகத்தினுடைய கட்டிடத்தில் மிகப்பெரிய வெடிப்பும் பதிவாகி இருந்தது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத குழுக்களின் தலைமையகங்களை இலக்கு வைத்தும் முக்கியமான ஆயுத கிடங்குகளை இலக்கு வைத்தும் டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் ஒரே நேரத்தில் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே கிட்டத்தட்ட 8 தலைமையகங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் 3 ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதைத் தொடர்ந்து எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 ஹோட்டல்களை இலக்கு வைத்தும் அமெரிக்க அதிகாரிகள் தங்கியிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலும் பல அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று இன்று அதிகாலை வேளையில் பக்தாத் விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தளவாட தளம் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த தளவாட தளத்திலே நிலை கொண்டிருந்த அமெரிக்க அதிகாரிகள் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் ஒரே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 120க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 12க்கும் அதிகமான நகர்ப்புற பிரதேசங்களை இலக்கு வைத்தே குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்தே இந்த அதிரடியான 120க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் 25க்கும் அதிகமான பிரதேசங்களில் வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. கிட்டத்தட்ட 13க்கும் அதிகமான கட்டிடங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதலிலே 2 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 15க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் இந்த தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகள் மிக அதிகமாகும். அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் அயன்டோம் அமைப்புகளை இலக்கு வைத்தும் டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று தரைவழி தாக்குதலிலே 4 பிரதேசங்களில் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். யாம், கஃபர் ஷுபா, ஐட்டுருன் மற்றும் ஐட்டால் ஷா
பிரதேசங்களில் ஹிஸ்புல்லாவின் ரதுவான் படைப்பிரிவினர் முழுமையாக களமிறங்கி வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இன்று அதிகாலை வேளையில் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்களுக்கு மேலாக நேரடியான துப்பாக்கிச் சுட்டு மோதல்கள் நடைபெற்றுள்ளன. அது மட்டுமல்லாமல் இந்த தரைவழி தாக்குதல்களில் 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 51 தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக அறிவித்துள்ளார்கள். கடந்த 2 வாரங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் அதிகளவான தாக்குதலாக இந்த தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச ஊடக தணிக்கையை செயற்படுத்தியுள்ளது. காணொளிகள் புகைப்படங்களை முழுமையாக சமூக ஊடக வலைத்தளங்களில் இருந்து நீக்கி வருகின்றது. அத்தோடு அலி அர்ஜானி அவர்களுடைய படுகொலைக்கு பின்பு ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இலக்கு வைத்து உச்சேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த ஏவுகணை தாக்குதலினால் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையானது தற்போது 8ஆக அதிகரித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையானது 30ஐ தாண்டி இருப்பதாகவே களத்திலிருந்து ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு இன்று அதிகாலையிலேயே மத்திய கிழக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். சவுதி அரேபியா, கத்தார், குவைத், பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராக வீரியமான அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இவை நன்றாக தெரிந்திருக்கும். மேலும் இந்த தாக்குதலினால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க கட்டளை தளத்தில் 4 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. கத்தாரிலே 3 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் 8 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய 2 பிரதேசங்களில் மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் 9 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. குறித்த அடிமை நாடுகளின் அமெரிக்க நலன்களுக்கு எதிராகவே வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதலில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க தளங்களின் முக்கியமான பகுதிகள் சிதைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த அடிமை அரபு நாடுகளுடைய ஊடகங்களும் இந்த தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை முழுமையாக மூடி மறைக்கின்றன. அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து அதிகாலை வேளையிலேயே ஈரானிய கடற்கரை எல்லை பிரதேசத்திலிருந்து 1100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை இலக்கு வைத்தும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலானது 1300 கிலோமீட்டர் வரையில் பின்வாங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று மாலை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான எரிவாயு தளமான அசுலுயா எண்ணெய் உற்பத்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. குறித்த தளத்தின் 4 பகுதிகளில் வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. மேலும் 1-2 மணித்தியாலங்களுக்குள் ஈரானிய தீயணைப்பு படையினர் இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் சக்தி இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து ஈரானிய IRGC ராணுவம் அவசர எச்சரிக்கைகளை வெளியிட்டது. சவுதி அரேபியாவிலும் கத்தாரிலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சக்தி மூலங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் முழுமையாக வெளியேறிவிடுங்கள் என அவசர எச்சரிக்கையை வெளியிட்டது. அமெரிக்க நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சக்தி மூலங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளார்கள். மேலும் தற்போது ஈரானிய ராணுவத்தினர் சவுதி அரேபியாவை வீரியமாக குறிவைக்கப் போகின்றார்கள். இதன் அடுத்த கட்டமாக கத்தாரையும் வீரியமாக குறிவைக்கப் போகின்றார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தை வளமை போன்று பொளந்து கட்டப் போகின்றார்கள். இதற்கான எச்சரிக்கைகளையே தற்போது வெளியிட்டுள்ளார்கள். இதனால் இன்றிரவு ஈரானின் வன்முறை தாக்குதல்கள் வீரியமாக ஆரம்பிக்கப்பட போகின்றன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.